கேரளாவில் வயநாட்டில் சூரல்மலை முண்டக்கை இந்த பகுதிகளெலாம் ஒட்டுமொத்த கிராமமே மண்ணுக்குள்ளே புதஞ்சிச்சு. இந்த தகவலெல்லாம் சமீப நாளாக வைரலாக எல்லா செய்தி ஊடகங்களில் பரவிட்டுருக்கு. இப்போ ஒரு லேட்டஸ்ட்டு தகவல் என்ன அப்படின்னா, இந்த தன்னார்வலர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டவங்க நிறைய பேரோடு சேர்ந்து அந்த ஊரில் இருக்கிற பொதுமக்களும் மீட்பு பணியில் அவங்க தங்களை களத்தில் இறங்கி வேலை செஞ்சாங்க. இதில் பிரகதீஷ் அப்படிங்கிறவர் மீட்பு பணியில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தார். அவருக்கு திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்த உடனே, மலைப்பகுதியில் நாங்கள்லாம் மாட்டிகிட்ருக்கோம், எங்களை கொஞ்சம் வந்து மீட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் கால் வந்த உடனே தன்னுடைய ஜீப்பிலேயே மலைப்பகுதிக்கு போயிருக்காரு. போன சமயத்தில் மறுபடியும் அங்கே இருக்கிறவங்கள மீட்டுட்டு மலையிலேருந்து கீழே இறங்கி வந்துட்டார். மறுபடியும் இன்னொரு முறையும் ஃபோன் கால் வந்திருக்கு, நாங்களும் கொஞ்சம் பேர் இங்கே பாதிக்கப்பட்டிருக்கோம், எங்களையும் கொஞ்சம் மீட்டு கொண்டு வந்துடுங்க அப்படின்னு. மறுபடியும் 2வது முறையும் பிரகதீஷ் போயிருக்காரு. அப்படி 2 முறை போயிட்டு வந்த பிரகதீஷ் இன்னும் யாராவது அங்கே இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்க போயிருந்தார். 3வது முறையாக அவர் போகும்போது போனவர் மறுபடியும் திரும்ப வரவே இல்லை. இப்போ எல்லாருமே கிராமத்தில் அந்த ஊர் பகுதியில் இருக்கவங்கலாம் பிரகதீஷை காணுமே, என்னாச்சு அவருக்கு அப்படின்னு சொல்லி தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஊர் கிராமவாசியில் அவரை கடைசியாக பார்த்தவங்க சொல்கிறாங்க, அவர் 2 முறை போயிட்டு மலைப்பகுதியில் போய் மக்களெல்லாம் மீட்டு கொண்டு வந்தார். ஆனால் அவருடைய ஜீப்பெல்லாம் பயங்கர சேதமடைஞ்சிருந்தது. ஜீப்பு அவர் வச்சுருந்த அந்த வாகனம் ரொம்பவே சேதமடைஞ்சு காணப்பட்டுச்சு அப்படின்னு அந்த கிராமத்து வாசி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, அந்த கிராமத்து வாசி இன்னொரு விஷயத்தையும் பிரகதீஷை பற்றி அவர் சொல்லியிருந்தார். பிரகதீஷ் வந்து இந்த ஊரில் என்ன நடந்தாலுமே முதல் ஆளாக வந்து நிற்பார். அது கல்யாண வீடாக இருந்தாலும் சரி, மரண வீடாக இருந்தாலும் சரி, எங்கே என்ன நிகழ்வு நடந்தாலுமே பிரகதீஷ் வந்து தன்னை முழுமையாக அங்கே வந்து எல்லா வேலைகளையுமே அர்ப்பணிப்போடு செய்வார். நல்ல ஒரு மனுஷன். இப்போ அவரையும் நாங்கள் இழந்துட்டோமோன்னு எங்களுக்கு பயமாக இருக்குது, அவரை காணோம் அப்படின்னு சொல்லி இப்போ அவரை ரொம்ப முழு வீச்சில் மீட்பு பணிலாம் தேடிட்டு இருக்காங்க. ஆனாலும் அவர் கிடைக்கல. கூடிய சீக்கிரம் கிடைப்பாரா அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் நம்ம பார்க்கணும்.